ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். ஸோ இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து போண்டா சுடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். எல்லாமே எடுத்துட்டு இங்கே பாருங்க, சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டேன், மாவு போட்டுட்டேன். திடீர்னு யோசனை வந்துச்சு, சரி நம்ம இதை ஏன் வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி நம்ம இதை வந்து நாமளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog-அ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பஜ்ஜி மாவு போட்டுட்டேன். ஸோ சரிங்களா, கடையில வாங்கின பஜ்ஜி மாவு தான். ஸோ போட்டேன் இது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நம்ம சேர்த்துறோம்ட்டு நம்ம பார்க்கலாமா? பாலக்கீரை வந்து நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், வாஷ் பண்ணிட்டேன். சரிங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதா பொடி பொடியா அரிஞ்சு வச்சுக்கலாம். இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இது எல்லாமே அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீரை வந்து அதிகமா இருக்கணும், அதிகமா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, அதெல்லாம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்திருக்கேன், ஏன்னா பாப்பாவும் தம்பியும் சாப்பிடணும் இல்லையா, அதனால கொஞ்சமா போட்டிருக்கேன். இது வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. இது எல்லாமே இதுல சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதான். இத வந்து இப்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து கையால தான் நான் மிக்ஸ் பண்ண போறேன். சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் கெட்டியாவே பிணைஞ்சிக்கலாம். இன்னைக்கு தேசிகாக்கு வேற லீவாங்க. சோ அதனால இப்ப தூங்கிட்டு இருந்தா, எழுப்பிட்டு கூட்டிட்டு வந்தேன். எழுப்பி விட்டாச்சு. ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாளா, சரி ஓகே, பாலக்கீரை கொஞ்சம் இருந்தது, அதுவே நம்ம ஸ்நாக்ஸா பண்ணி நம்ம போண்டா சுட்டு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு போண்டா சுட்டுட்டு இருக்கோம். பாருங்க, சோ இந்த பதத்துக்கு இருக்கணும். பாத்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த பதத்துக்கு. இப்போ போட்டுடலாமாங்களா? சோ இப்ப வந்து இது வந்து எண்ணெய்க்குள்ள போட்டுடலாம். சும்மா கொஞ்சம் சின்ன சின்னதாவே போடலாம். சரிங்களா, கொஞ்சம் தானே மாவு இருக்கு, அதனால கொஞ்சம் சின்ன சின்னதாவே போடலாம். இருங்க, போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் இதுல வந்து உப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்த்துல, ஏன்னா இது கடையில வாங்கின பஜ்ஜி மாவு தான். சோ அதனால எதுவுமே நான் சேர்த்துல. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து வீட்டுல வந்து அரிசி மாவும் கடலை மாவும் வச்சிருப்பேன். இப்ப ஸ்டாக் என்கிட்ட இல்ல, தீந்துருச்சு. சோ அதனாலதான் சீக்கிரமா போயிட்டு சரி ஓகே நம்ம கடையிலே போய் பஜ்ஜி மாவே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போடுறேன். நீங்க வந்து நான் செய்யறேன்னு சொல்லி நீங்க பஜ்ஜி மாவு வந்து நீங்க கடையில் வாங்கிட்டு வந்து செய்ய வேண்டாம். நீங்க வீட்டுல இருக்கிறத கடலமாவும் அப்புறம் வந்து ஒரு இது என்ன சொல்லுவாங்க 2 ஸ்பூன் அரிசி மாவும் நீங்க கலந்து நீங்க போடலாம். அதுல வந்து நீங்க சோடாப்பு துளியோண்டு கொஞ்சமா சோடாப்பு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உப்பும் காரத்துக்கு வந்து மிளகாத்தூள், அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம்.
இது வந்து பாத்தீங்கன்னா பாலக்கீரை மட்டும் தான் சேர்த்தணுமா அப்படின்லாம் இல்ல, எந்த கீரை வேணாலும் இப்ப சேர்த்திக்கிறாங்க இல்லைன்னா இந்த தண்டு கீரை அந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி கீரை கூட நம்ம சேர்த்துக்கலாம். சோ எங்கிட்ட பாலக்கீரை தான் இப்ப ஸ்டாக் இருந்ததுனால நான் பாலக்கீரை நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்க தெரியுதுங்களா, இது நல்லா செவக்கணும். ஏன்னா பாலக்கீரை வந்து நல்லா வேகணும் இல்லையா, அதனால ஸ்லிம்ல வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். சைட் பை சைடு நம்ம வந்து டீ வச்சுக்கலாமா. தயிர் வேற தீர்ந்து போச்சுங்க, சோ அதனால தயிரும் போட்டு வச்சிடலாம். பாலும் எக்ஸ்ட்ராவா இருந்தது, சோ தயிரும் நம்ம போட்டு வச்சிடலாம். டீ வச்சுட்டு இருக்கோம். ஒரு ஏலக்காய் போட்டு டீ குடிக்கலாம். ஏலக்காய் டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க, ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஏலக்காய் டீ இந்த மசாலா டீ வைக்கிறாங்க பாத்தீங்களா, ஏலக்காய், இஞ்சி, பட்டை, கிராம்பு, அப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்துடலாம். கீரை போண்டா யாராருக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டீக்கு சக்கரை போட்டுக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். ரெடியாச்சு. ஒரு சைடு போண்டா சுடுறேன், ஒரு சைடு டீ வைக்கிறேன். அந்த ஏலக்கோட ஸ்மெல் வருது, செம்ம ஸ்மெல்லா இருக்கு. போண்டா ஸ்மெல்லும் வருது, ஏலக்காய் ஸ்மெல்லும் வருது, சூப்பரா இருக்கு. போட்டுடலாங்க. நம்மளோட இஷ்டம், போண்டா மாதிரியும் போடலாம், உதிரி உதிரியாவும் போடலாம், பக்கோடா எல்லாம் போடுறாங்க இல்லையா, வெங்காய பக்கோடா எல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நம்மளோட இஷ்டம்.
டீயும் ரெடி ஆக போகுது, போண்டாவும் ரெடி ஆக போகுது, சாப்பிட போறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. சவுண்ட் வருதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டியா. அதே சமயத்துல கருகும் கூடாது, மொறுமொறுன்னு இருக்கணும். ஓகேங்க, டீயும் ரெடி ஆயிடுச்சு. டீ மூடி வச்சிடலாம், அப்பதான் சூடா இருக்கும். அப்புறம் டீயை நம்ம ஊத்தி கொண்டுட்டு போய்க்கலாம். அவ்வளவுதாங்க, பாப்பாக்கு வந்து போட்டு கொடுக்கலாம். அவ்வளவுதாங்க, தம்பிக்கும் பாப்பாக்கும் கொடுத்துட்டு வரலாம். தம்பியே பாப்பா என்னது கீரை போண்டா சாப்பிடு. சம்மா போய் எடுத்து வரேன் எனக்கு. நானும் எடுத்துக்கிட்டேங்க டீயும் போண்டா. அங்க போய் தள்ளியே பாருங்க. ஓய் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடு. இதோட முடிச்சுக்கலாமா வீடியோவை? அவ்வளவுதாங்க, நாங்க போண்டா சுட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீயும் வச்சு குடிக்க போறோம். ஓகேங்க, சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அங்க பார்த்து சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிங்னு. ஓகே, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.